சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியிருக்கு. அதாவது திமுகவுடைய நிதி அமைச்சராக இருக்கக்கூடியவர் தங்கம் தென்னரசு. இவருக்கு எதிராக சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி ஆனந்த் அவர்கள் முக்கியமான ஒரு நடவடிக்கையை மேற்கொண்டிருக்காராம். 2006ஆம் ஆண்டு தங்கம் தென்னரசு அவர்கள் திமுகவில் கல்வி அமைச்சராக இருந்தார். மேலும் அப்போ இருந்த காலகட்டத்தில் வருமானத்துக்கு மீறி சொத்து சேர்த்ததா 2012ஆம் ஆண்டு அவர் மீது லஞ்ச ஒழிப்பு அதிகாரிகள் அவர் மீது குற்றம் சாட்டினாங்க. ஆனால் இந்த வழக்கு தற்போது வரை தொடர்ந்து கொண்டே வந்துதான் இருக்கு. தற்போது தான் விருதுநகர் நீதிமன்றத்தில் இவர் குற்றமற்றவர் என சொல்லி நிரூபணமாக இவரை வெளியே விடப்பட்டது. ஆனால் இந்த வழக்கை தலைமை நீதிபதி ஆனந்த் வெங்கடேசன் அவர்கள் தாமாக முன்வந்து மீண்டும் இந்த வழக்கை நான் ஓப்பன் செய்ய போகிறேன், என்னிடம் முக்கியமான ஆதாரங்கள் இருக்குது, அதை நான் எல்லாத்தையும் சமர்ப்பிக்கிறேன் என தானாக முன்வந்து அவர் மீது நடவடிக்கை எடுத்திருக்காரு. இவ்வாறு செய்வது திமுக தலைவர் ஸ்டாலினுக்கு மேலும் தலைவலியை ஏற்படுத்தியிருக்கு. அதாவது தம்முடைய அமைச்சர்கள் அனைவரையும் காப்பாற்ற வேண்டும், அவர்கள் குற்றமற்றவர்கள் என நிரூபிக்க வேண்டும் என ஸ்டாலின் எவ்வளவோ போராடினார். கடைசியில் அவரால் எதையுமே சாதிக்க முடியல. அனைவரும் குற்றமானவர்கள் என அனைவருக்கு மேலேயும் குற்றம் சாட்டப்படுவது அவருக்கு ரொம்பவே மிக மன வேதனையை அளிச்சிட்டு இருக்கு. மேலும் தமிழகம் முழுவதும் சுற்றுப்புறம் மேற்கொண்டு இருக்கும் திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் ஓரணியில் திமுக, ஓரணியில் அரசியல் என இப்போ சுற்றுப்பயணம் மேற்கொண்டு அதை பரப்புரை செஞ்சுட்டு வராரு. இந்த விவகாரம் இப்போ பூகாங்கரமாக வெடிச்சிருக்கு. அதாவது எப்போ வேணாலும் எந்த அமைச்சர் வேணாலும் கைது செய்யப்படலாம், அவர்கள் சிறைக்கு செல்லப்படலாம், சிறைக்கு அனுப்பலாம், அவர்கள் மீது அமலாக்கத்துறை எப்போ வேணாலும் கேஸ் ஃபைல் பண்ணி மீண்டும் அவங்கள உள்ள தள்ளலாம் அப்படின்ற தலைவலி இப்போ ஸ்டாலினுக்கு ஏற்பட்டிருக்கு. இதனால தான் சமீபத்தில் அனைத்து அமைச்சர்களையும் நிர்வாகிகளையும் ஒன்று கூட்டி இதன் மூலமாக தலைமைக்கு எந்த பாதிப்பும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாலின் கோரிக்கை வச்சிருந்தார். திமுக நிர்வாகிகளிடமிருந்து நிறைய மிரட்டல்கள் வந்ததாகவும், ஆனாலும் உண்மையை காப்பாற்ற நான் கடைசி வரை போராடுவேன், என்னுடைய இறுதி ரிட்டையர்மெண்ட் வர வரைக்கும் நான் போராடுவேன், என்னுடைய கடைசி காலம் வரை போராடுவேன், நானாச்சு உண்மையை பேசிட்டு உண்மையை சொல்லிட்டு எத்தனை எதிர்ப்புகள் வந்தாலும் இருந்துட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆனந்த் வெங்கடேசன் அவர்கள் சொல்லியிருக்காரு. இதனால் திமுக தலைவர் ஸ்டாலினுக்கு கடும் கோபமும் வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் தங்கம் தென்னரசு மீது கண்டிப்பாக கேஸ் ஃபைல் பண்ணி மீண்டும் அவரை சிறையில் அடைப்பாங்க அப்படின்றது உறுதியாக இருக்குது. இதனால் ரொம்பவே கடும் கோபத்தில் ஸ்டாலின் அவர்கள் இப்போ இருக்காரு.